இன்னைக்கு நாம பேச போற உமன் இந்தியாவிலேயே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். எனக்கு பர்சனலா இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு உமனா எந்த அளவுக்கு ஒருத்தவங்க சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் இவங்கள தான் சொல்லுவேன். இவங்களை பத்தி ஒரு சின்ன சின்ன க்ளூ தரேன், உங்களால கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. இவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெஸ்ட் லண்டன்ல இந்த ஷாப்பிங்க்கே பேர் போன ரீஜன் ஸ்ட்ரீட்ல ஒரு கடை, ஹோம் இன்டீரியர் டெக்கரேஷன் கடை. அந்த கடையில் சேல்ஸ் உமனா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஐடியா கிடைச்சிருக்காது. இன்னும் ஒரு க்ளூ ஒன்று தரேன். இவங்க டெல்லி ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியோட ஒரு முன்னாள் மாணவர். இவங்களுக்கு 2019 அந்த யூனிவர்சிட்டியை கூப்பிட்டு சிறந்த முன்னாள் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் தராங்க. அப்புறம் உலக புகழ்பெற்ற ஃபோர்ப்ஸ் மீடியா தெரியும், அவங்களுடைய மேகசின்ல வருஷம் வருஷம் உலகத்திலேயே வந்து பெஸ்ட் உமன் யார், பவர்ஃபுல் உமன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க. 2023 அவங்க வெளியிட்ட லிஸ்ட்ல வந்து இவங்களுடைய நேம் மோஸ்ட் பவர்ஃபுல் உமன், அதுல வந்து இவங்களுடைய நேம் 32வது இடத்துல இருந்தது. ஸோ எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க யாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த நேஷனல் மீடியா, நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதவங்களுக்காக சின்னதா இன்னொரு க்ளூ. இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. பிரபா டாக்ஸ் சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட என்கரேஜிங்கான விஷயம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிர்மலா சீதாராமன் ஒரு சாதாரண ரயில்வே எம்ப்ளாய்க்கு மகளாக பிறக்கிறாங்க. இவங்க அப்பா பேர் தான் இந்த சீதாராமன். இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பொண்ணு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் இவங்களுடைய அடையாளமா இருக்கிறது அந்த நிர்மலா சீதாராமன் தான். நிர்மலா அப்படின்னு சொன்னா நிறைய யாருக்குமே தெரியாது அவங்க யாரு அப்படின்னு. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரையில தான். பட் இவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அப்பா சீதாராமன், அவங்களுடைய அப்பா எல்லாம் பிறந்தது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முசிறி. அதனால இவங்க சொந்த ஊர் அப்படின்னு தேடணும்னா முசிறி அப்படின்னு தான் வரும். இவங்க அவங்களுடைய பிஏ எக்கனாமிக்ஸை திருச்சியில் இருக்கக்கூடிய சீதாலட்சுமி ராமசாமி அப்படிங்கிற காலேஜில் தான் படிக்கிறாங்க. பிஏ எக்கனாமிக்ஸ் இவங்க பிறந்தது வந்து 1959 ஆகஸ்ட் 18. இவங்க இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் முடிக்கிறப்போ 1980 வந்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து இவங்களுக்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அங்கே போயிட்டு தான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிக்கிறாங்க, எம்ஃபில் முடிக்கிறாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கப்போ பழக்கம் ஏற்பட்ட ஒரு நபர் தான் இந்த பரகலா பிரபாகர். அவங்கள தான் வந்து 1986 மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ண உடனேவே பரகலா பிரபாகருக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது வித் ஸ்காலர்ஷிப்போட. ஸோ ரெண்டு பேரும் ஃபேமிலியோட போயிட்டு லண்டனில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. லண்டனில் இவங்க போயிருந்த அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இவங்க போயிட்டு ஒரு ஹோம் இன்டீரியர் டெக்கரேஷன் ஷாப்பில் வந்து சேல்ஸ் உமனாக அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே கான்ட்ராக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பொறியாளர்கள் சங்கத்தில் வந்து நிறைய பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கூட டச் ஏற்பட்டு அதில் ஒரு பெஸ்ட் எக்கனாமிஸ்ட்டை இவங்க வந்து பிஏவாக மாறுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டாக, இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நிர்மலா சீதாராமன் பார்க்குறோம்ல, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அங்கேருந்து தான் கிடைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி பிரின்ஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி, அதாவது ஒரு மல்டிநேஷனல் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து R&D டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜராக இருக்காங்க. அதே மாதிரி பிபிசிக்கும் பேரலாக அவங்க அங்கே இருக்கிறப்போ பிபிசிக்கும் அவங்களுடைய இன்புட்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ லண்டன் லைஃப் முடிஞ்சு திரும்ப இந்தியாவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அத்தியாயம் அப்படிங்கிறது தொடங்கவே ஆரம்பிக்குது. இங்கே வந்துட்டு இந்திய மகளிர் ஆணையத்தோட ஒரு மெம்பராக இருந்துட்டு இருந்தவங்க 2005 பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண அடுத்த 5 வருஷம் தான் 2010 வந்து இவங்க பிஜேபியோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனாக மாறுறாங்க. அப்புறம் 2014 நமக்கு தெரியும், திரும்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரூலிங்க்கு வராங்க. ஜூனியர் மினிஸ்ட்ரியில் ஒரு மெம்பராக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே காலம் போது 2017 டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு கிடைக்குது. இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பெண்கள்லேயே இவங்க தான் 2வது டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு. அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் இவங்க தான் 2nd அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்திரா காந்தி எப்பொழுதுமே ஃபுல் டைமாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் பார்த்தது இல்லை, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் பார்த்தது கிடையாது. ஃபுல் டைமாக பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விமன் அப்படின்னா
அது நிர்மலா சீதாராமன் தான். இந்த 2017க்கு அப்புறம் இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ஒரு விமனா ரெக்கார்டா மாற ஆரம்பிக்குது. எப்படி சச்சின் வந்து ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு ரன் அடிக்கிறதும் ரெக்கார்டா மாறுச்சு இல்ல, எது பண்ணாலும் ரெக்கார்டு அப்படின்னு பேசணும்ல, அதே மாதிரி இவங்க 2017க்கு அப்புறம் இவங்க பண்ண ஒவ்வொரு விஷயமுமே ரெக்கார்டா மாறிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க, அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க 2019லேருந்து 24. இப்பவும் அவங்க டென்யூர் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இவங்களை பத்தி பேசுறப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து இத்தனை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஒரு உமனா இருந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படின்லாம் பேசுவாங்க. எனக்கு இவங்க செஞ்ச பட்ஜெட் அதெல்லாம் விட இவங்க வந்து 2020ல கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சு இந்தியா எப்படி என்ன பண்ண போகுது அப்படின்னு இருக்கக்கூடிய டைம்ல ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் படி மோடி அவர்களுடைய அந்த இதுல வந்துட்டு ஒரு ஃபண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்தியாவோட ஜிடிபியில் 10% அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 20 லட்சம் கோடியை வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணி மக்களை வந்து அந்த கொரோனாவில் இப்போ நாம கொரோனா வந்துட்டு போன அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபண்டாக இருந்தது அந்த 2020ல் இந்த திட்டத்தின் கீழ் ரிலீஸ் ஆன இந்த ஃபண்டு தான். ஸோ அவ்வளோ பெரிய ஃபண்டை ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும், எவ்வளோ கேப்பபிலிட்டி வேணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ விமன்ஸ் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் பாலிடிக்ஸ் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. பட் இத்தனை வருஷம் கழிச்சு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபுல் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபுல் டைமா அப்படின்னு வர்றது அப்படிங்கிறது எங்கேயோ ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த விதை அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா மட்டும்தான் ஒரு உமனால இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இப்பவும் அவங்களுடைய டென்யூர் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. இதுலயும் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இந்த 2024லேருந்து 29 இந்த டென்யூர்லயும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த மினிஸ்ட்ரியில வந்து அவங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரே கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு மோடியோட ஒரு லாயல் பர்சனா இன்னும் ஒரு முக்கிய தலைவரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த நிர்மலா சீதாராமன். மதுரையில ஒரு சாதாரண இடத்தை பிறந்து அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சிம்பிளா இப்படி எடுத்துங்க, ஒரு ரயில்வே எம்ப்ளாயோட மகள் வந்து ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆனா எப்படி இருக்கும்? அதை விட இவங்க இருக்கிறது பெரிய பொசிஷன். அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க தான் பட்ஜெட் வந்து அலாட் பண்றாங்க. அப்போனா யோசிச்சு பாருங்க இவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இதை மாதிரி பர்சனை நாம வந்து பர்சனலா படிக்கிறப்போ தெரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், நமக்கும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனா சில விஷயம் கிடைக்கும். ஸோ அப்படி நான் பார்த்து வியந்து இவங்களை பத்தி ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரியும். பட் இதை இவங்களை பத்தி பேசணும் அப்படின்னு போய் பார்க்குறப்போ இவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு. ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய பேரை பத்தி பேசுவோம். வில் see you on next video. Bye viewers.